भागवतादिला नमस्कारங்கள். श्रीनिवासेति श्रेष्ठदया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्योरधो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेलिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैवागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्त्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः सरितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। निगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं दत्तं मस्तामलकताङ्गतं यस्य सारस्वरस्रोतोकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्कृशिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मजरीं शौरेः समन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् சீரொன்னு திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு प्रख्यातश्रुतिविभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणयति वेङ्कटेशः लक्ष्मीशप्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्यप्रशमनकरीं रहस्यरक्षाम् लक्ष्मीपतेर्यधिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवादयेष शरणागतिमन्त्रसारः। रामानुजाय नमः। சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கக்கூடிய சரணாகதி கத்திய பாஷ்யத்தில் ரகசிய ரக்ஷா கிரந்தத்தில் ஒன்று இது சரணாகதி கத்திய பாஷ்யம் அப்படின்னுட்டு அதில் ரெண்டாவது சூர்ணிக்கு அதோட விசேஷமான அர்த்தங்கள் முதல்ல தாயாருக்கு பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் பிரபத்தி எந்த பலத்துக்காக அப்படின்றத பாஷ்யக்காரர் பாரமார்த்திக அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. இதுல பகவத் சரணாரவிந்த அப்படின்னுட்டு அதுல சொல்லுச்சு நித்ய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா அப்படின்னுட்டு. நித்திய கைங்கரிய பிராப்தி என்றதுதான் எனக்கு அபேட்சிதமானது, அதுதான் எனக்கு வேண்டியது அப்படின்னு அந்த விஷயத்துக்காக அந்த பலத்துக்காக பண்ணக்கூடிய பிரபத்திக்கு தாயாரோட புருஷகாரத்தை பிரார்த்தனை பண்ணி இங்கே பாஷிக்காரர் முதல்ல புருஷகார பிரபத்தி பண்ணிட்டு இருக்கார். அந்த புருஷகார பிரபத்தி விஷயத்துல நிறைய சந்தேகங்கள் எல்லாம் பிராசங்கிகமாக இங்கே நடுவில் சுவாமி தேசிகன் பரிகாரம் பண்றார். ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிய வேண்டியது. பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் எதே விஷயத்துக்காக பிரபத்தி பண்ணாலும் 5 அங்கங்களோட தான் இருக்கணும். பிரபத்தி எப்பவுமே மகாவிஸ்வாசம்ன்றது ரொம்ப பிரதானம். இந்த மகாவிஸ்வாசம்ன்றது நமக்கு வரணும் அப்படின்னா அது விஷயத்தில் நமக்கு தத்துவஞானம்ன்றது ஸ்பஷ்டமாக இருக்கணும். நமக்கு அந்த ஒரு உத்தேசத்தினாலேயே சுவாமி தேசிகன் நிறைய விஷயங்கள் நடுநடுவில் இங்கே விவரணம் பண்ணி நமக்கு ஸ்பஷ்டம் படுத்துறாரு. நமக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வரக்கூடிய ஒரு இடங்களெல்லாம் இருக்கோ
அந்த விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சந்தேகத்தை எல்லாம் பரிகாரம் பண்றார். இங்கே வரைச்சே முக்கியமாக நமக்கு இந்த லோகத்துல எந்தெந்த மாதிரி எல்லாம் அனுபவமாகுது, அதுக்கு அனுகுணமாக நாங்கள் எல்லாமே விஷயங்கள் தெரிய பிரயத்னப்படுறோம். ஆனா அலௌகிகமான விஷயங்கள்ல நமக்கு எப்படி எல்லாமே சரியா இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நமக்கு இங்கே அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சுக்ருத்திகள் அதிகமாக அனுபவிக்கிறா. எல்லாருக்குமே அந்த மாதிரி அனுபவம் வராது. அதுல முக்கியமாக ஒரு பிரச்சனை வருது கைங்கரியம் கூடிய விஷயத்துல. கைங்கரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுவாமி எதை அபேட்சை பண்றாளோ அதை அந்த அபேட்சிதத்துக்கு அனுகுணமாக அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமாக ஒரு தாசன் என்னெல்லாம் வியாபாரங்கள் பண்றானோ அது கைங்கரியம்னு சொல்லப்படுறது. அந்த கிங்கரன் அப்படின்னு சொல்றவன் சுவாமியோட அபேட்சிதங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். கிங்கரவாணி கிங்கரவாணி அப்படின்னுட்டு சொல்ற மாதிரி எப்பவுமே சுவாமி என்ன அபேட்சிதம் சுவாமிக்கு அப்படின்றதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கு அனுகுணமாக தன்னை வியாபாரங்களை எல்லாம் பண்றான். தனக்கு சொந்தமாக சுவார்த்தமாக எதுவுமே பண்ண மாட்டான். அதுதான் கைங்கரியத்தோட ஸ்வரூபம். ஆனா லோகத்துல பார்த்தா அந்த கைங்கரியம்ன்றது ரொம்ப துக்கமே இருக்கு. எங்க பார்த்தாலும் மற்றவாளுக்கு நாங்கள் எதெல்லாம் பண்றோமோ நமக்கு இஷ்டமோ இல்லையோ பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணா அநேக விஷயத்துல நமக்கு அது இஷ்டமா இருதில்ல. சர்வம் பரவசம் துக்கம் அப்படின்னு தான் மனு சொல்றாரு. சர்வம் ஆத்மவசம் சுகம் அப்படின்னுட்டு. ஆனா இங்க பாஷிகாரர் பிரார்த்திக்கக்கூடிய கைங்கரியம் வந்து ரொம்ப சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எப்படி சரியாகும் அப்படின்னு பிரச்சனை வரும். அதுல சுவாமி தேசிகன் இங்கே சொல்றார், எப்படி அது சமர்த்தனம் பண்றார். அது எப்படி அங்கே ஆனந்தமாக இருக்கும், கைங்கரியமே ஆனந்தமாக இருக்கும். சொந்தமாக சுவார்த்தம் இல்லை, அவனுக்கு சுதந்திரமாகவோ சுவார்த்தமாகவோ எதுவுமே பண்ணணும்னு தோன்றதே இல்லை ஒரு முக்தனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாஸ்திரங்களோட பிரமாணபூர்வகமாக அப்புறம் அதுக்கு அனுகுணமான நியாயங்கள், லாஜிக், அதுக்கு அனுகுணமாகவும் சொல்லி சுவாமி தேசிகன் காமிக்கிறார். முதல் சொன்னார் சம்பத்யா ஆவிர்பாவா அப்படின்னுட்டு. இந்த சம்பத்யா ஆவிர்பாவகான்னா இங்கே நமக்கு நம்ம ஸ்வரூபம் பூர்ணமாக ஆவிர்பாவமா இல்லை, கர்மத்தினால அது மறை பண்ணப்பட்டிருக்கு. அதனால நமக்கு நம்ம ஸ்வரூபம் என்னன்னு தெரியல. நமக்கு பகவானுக்கே நான் சேஷபூதன் அப்படின்றது தெரியல நமக்கு இங்கே. அது தெரிஞ்சா நமக்கு எந்த மாதிரி பாவனைகள் வரும், எந்த மாதிரி வியாபாரங்கள் உண்டாகும், இது சாஸ்திரத்துல தான் தெரிய வேண்டியது. இங்க நமக்கு அது தெரிய தெரிய முடியாது. அந்த சமயத்துல எப்படி இருக்கும் அது நாங்கள் யோசிச்சு பார்த்தா நியாயமாக அது நமக்கு புரியற மாதிரி சுவாமி தேசிகன் நீங்க சொல்றார். அங்க நமக்கு நம்ம சகஜமான ஸ்வரூபம் ஆவிர்வாவமாகுது. பகவானே அடைஞ்சா சம்பத்யா ஆவிர்பாவா ஸ்வேன சப்தாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்யா ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது. அதுக்கு அனுகுணமாக நம்ம ஸ்வரூப ஆவிர்வாவம் என்ன ஆறுது. புதுசாக அது உண்டாக விஷயம் இல்லை, இருக்கிறதே பூர்ணமாக பிரகடமாறுது. அங்கே எந்த விதமான ஒரு விரோதிகளும் இருக்க மாட்டாது நமக்கு. நிவிருத்த பிரதிபந்த ஸ்வரூப உபாதிகத்துவ சூச்சனார்த்தம் அப்படின்னார். அது சொல்றார், விஸ்யு மம சகஜ கைங்கரிய விதய. ஆச்சாரியா சொல்றச்சே ஆவிஹி சியு பிரகடமாட்டம், ஆவிஹின்னு பிரகடமாட்டம் பிரகாசமாட்டம் என்று அர்த்தம். என்னோட சகஜமான கைங்கரிய விற்த்திகள் எல்லாம் பிரகடமாகட்டும். அப்படி என்ன இங்க பண்ற கைங்கரியங்கள் சகஜமானது இல்லை.
எப்படி அது அப்படின்னா அதை எப்படி நாங்கள் புரிய வேண்டியது? சுவாமி தேசிகன் தன்னுடைய சில காரிக்கைகள் அப்படின்னு அதுல நமக்கு தெரியப்படுத்துறார். ஆத்மாபிமானானுகுண புருஷார்த்த வியவஸ்தையா பகவத் பாரதந்திரியாதி பிரபுத்தஸ்ய சுகாயதே பரேச்சாயத பூம்னோபி ஸ்வேச்சாயாः அவிகாததः சர்வம் பரவசம் துக்கமித்யாத்யம் நாத்ர பாதகம் स्वतः शेषत्व कैंकर्ये न कुत्रापि असुखावहे कर्मजत्वात् तथात्वस्य लोके च व्यभिचारतः महानंद महिम्ना च प्राग् दुःखावेक्षणादपि मोह दुःखे तदा स्यातामिति मूढस्य जल्पितम् सुखस्य मोहनत्वं च तामसादि उपाधिभिः तामसत्वाद्युपाधिभिः सुखाय च भवेत् क्वापि पूर्व दुःखावमर्शनम् இது சுவாமி தேசிகன் விவரணமாக இங்க காரிக்கைகள்ல சொல்றார். ஆத்மாபிமான குண ஆத்மாபிமானத்துக்கு அனுகுணமான புருஷார்த்தம் வியவஸ்திதமா இருக்கு அப்படின்னார். ஆத்மாபிமானம் நாங்கள் என்ன இந்த மாதிரி அனுபவிக்கிறோம், நான் யாரு அப்படின்னா எப்படி தெரிகிறேன் நான் அப்படின்னா இங்க இருக்குச்சே கர்மத்தை சம்பந்தம், கர்மத்தை பலத்தை அனுபவிக்கிச்சே பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நான் மனுஷன், நான் தேவன், நான் அந்த மாதிரி தான் அபிமானம் வருது நமக்கு. வேற பூர்ணமாக நான் ஞானானந்த ஸ்வரூபனான ஆத்மா பகவானுக்கு சேஷபூதனானவன் பூர்ணமாக வர முடியாது இங்கே. ஏன்னா பிரகிருதி அதை மறைப்படுறது, மறை பண்ணியிருக்கிறது. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் மேற்கொண்டு சொல்ல போறார். பிரகிருதியோட ஒரு ரொம்ப தீவிரமான அதோட பிரபாவம் நம்ம மேல எப்படி ஆயிருக்குன்னா அந்த சம்பந்தத்தினால நாங்கள் தேகமே ஆத்மா, நானே மனுஷன், நானே இந்த மாதிரி இப்படி இப்படி இருக்க கூடிய புத்திரன் இல்லை குமாரித்தியா இருக்கேன், எனக்கு இந்த பேரு இந்த விருத்தி பண்ணிருக்கேன், இப்படிதான் நமக்கு எப்பவுமே வரும் ஆத்மாபிமானம். அதுக்கு அனுகுணமாக புருஷார்த்தமும் வியவஸ்திதமா இருக்கும். அதனால ஒரு பிராணியோட தேகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா தான் பிராணியன்னே நினைக்கிறது. அது ஆத்மாக்கு புரியாது ஸ்வரூபம் என்ன அப்படின்றது. எந்தெந்த தேகத்துல இருக்கோமோ அதே நாங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமயத்துல புருஷார்த்தமும் அதுக்கு அனுகுணமாக தான் இருக்கும். பாகவதத்துல அதுல எல்லாம் நாங்கள் பார்த்தா புராணங்கள்ல எல்லாம் இதிகாசங்கள்ல பிரசித்தமாக இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி அதுவே நமக்கு சுகமா இருக்கும். அப்போ புருஷார்த்தம்ன்றது நமக்கு எது இஷ்டமா இருக்குன்னா நமக்கு ஆத்மாபிமானம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தான் விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும், இல்லை பிரதிகூலமாக இருக்கும். பகவத் பாரதந்திரியாதி பிரபுத்தஸ்ய சுகாயதே. பிரபுத்தா அப்படின்னா மோக்ஷ மோட்சத்தை இச்சப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். மோக்ஷபாக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபுத்தன் யாரு அப்படின்னா முமுட்சுவானவன். இந்த முமுட்சுவானவனுக்கு பகவானுக்கு பரதந்திரனா இருக்கிறதே சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இங்கே மற்றவாளுக்கு பரதந்திரமாச்சுன்னா நாங்கள் அது துக்கமாக தான் அனுபவிக்கிறோம். ஆனா ஒரு முமுட்சுவானவன் அவன் பகவானுக்கு பரதந்திரனானா அதுவே சுகமா இருக்கும். பரேச்சாயத்த பூம்னோப்பி ஸ்வேச்சாயாக அவிகாத்ததா. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா சர்வம் பரவசம் துக்கம் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா இதெல்லாம் பரேச்சா ஆயத்தம் அந்த அதீனமா இருக்கு. பகவானோட இச்சைக்கு அதீனமா இருக்கு எல்லாமே. அங்கே நமக்கு மோட்சத்துல பகவான் என்ன இச்சைப்பட்டா அதுதான் நாங்கள் இச்சைப்படுறோம். அப்படி இருந்தாலும் ஸ்வேச்சாயாக அவிகாததா, தன்னை இச்சைக்கும் பிரதிபந்தகங்கள் இருக்காது அப்படின்றார். அப்படி என்ன தன்னை இச்சைக்கும் இடம் இருக்கு, பகவானோட இச்சை தான் பிரதானம். இவனுக்கு சுதந்திரமாக இச்சையே வராது அங்கே. அதனால துக்கமே துக்கம்ன்ற விஷயமே இருக்காது அங்கே. பகவான் இச்சைக்கு அடியாக தான் இவனுக்கு இச்சையே வருது. அந்த இச்சைக்கு அனுகுணமாக அதை தடுக்கிறவா யாரும் இல்லை அங்கே. எப்படியானா எத்தனை தேகம் வேணும் எடுத்துடலாம், எந்த மாதிரி ரூபத்தில் எந்த கைங்கரியம் எப்படி பண்ணலாம். அதெல்லாம் அவனுக்கு தன்னோட இச்சைக்கும் அங்கே அவகாசம் இருக்கு. பகவானோட இச்சைக்கு அனுகுணமாகவே இருக்கும் அது. அதனால சர்வம் பரவசம் துக்கம் மித்யாத்தியம் நாத்திர பாதகம். சர்வம் பரவசம் துக்கம்னு சொல்றதுக்கு பாதே இல்லை இங்கே மோட்சத்துல. ஏன்னா தன்னோட இச்சைக்கும் அவகாசம் இருக்கு அங்கே.
தன்னோட இச்சைக்கு அனுகுணமாக கைங்கரியங்கள் வேறு வேறு ரூபத்திலேயோ வேறு வேறு இதை எடுத்துட்டு பண்ணலாம் உபயோகிச்சுக்கொண்டு. ஆனால் அவனுக்கு சுதந்திரமாக அந்த மாதிரி இச்சையே வராததுனால அங்கே பரவசம் துக்கம்னு கூடிய விஷயத்துக்கு இடமே கிடையாது அப்படின்றார். ஸ்வதா சேஷத்துவ கைங்கரியே ந குத்ராபி அசுகாவஹே அப்படின்னா ஸ்வதா சேஷத்துவ கைங்கரியே ஸ்வதா சேஷத்துவமுக்கும் சேஷத்துவமாட்டும் கைங்கரியத்துக்காட்டும் எங்கேயும் கூட துக்கம்ன்றது இருக்கிறது இல்லை. சேஷத்துவம்ன்றது ஸ்வதா துக்கத்துக்கு விஷய காரணமாகறதில்லை. சேஷத்துவமே காரணம் இல்லை. ஒத்தாளுக்கு நாங்கள் அடியாளாயிருக்கும் அப்படின்னா அதுவே காரணம் இல்லை. ஏன் என்ன காரணம் துக்கத்துக்கு அப்படின்னா நாங்கள் எங்களை யாருன்னு நினைக்கிறோம், அதுக்கு அனுகுணமாக சுகமோ துக்கமோ உண்டாருது. சேஷத்துவமே துக்கத்துக்கு காரணம் இல்லை. கைங்கரியமே துக்கத்துக்கு காரணம் இல்லை. லோகத்திலையும் சில விஷயங்கள்ல அனுபவிக்கலாம். இப்போ கோவில்களில் போய் பகவான் பகவத் கைங்கரியம் பண்ணா சுகமாக தான் இருக்கு நமக்கு. அது ஆச்சாரியாவோட கைங்கரியம் சுகமாக தான் இருக்கு. நமக்கு ரொம்ப பிரியளானவா யார் இருக்காளோ அவளுக்கு கைங்கரியம் பண்ணா நமக்கு சுகமாக தான் இருக்கு, ஆனந்தமாக தான் இருக்கு. கைங்கரியமே துக்கத்துக்கு காரணம் இல்லை. சேஷத்துவமே துக்கத்துக்கு காரணம் இல்லை. சில இடத்துல நாங்கள் சேஷபூத் சேஷத்துவம் தான் அனுபவிக்கிறோம். ஆச்சாரியால் பக்கத்துல போனா சேஷத்துவதுனா நமக்கு சுகமாக தான் இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. சேஷத்துவமோ கைங்கரியமோ ஸ்வதா துக்கத்துக்கு காரணம் இல்லை. ஆனா கர்மஜத்வாத் ததா த்வஸ்ய லோகே ச வியபிசாரதः கர்மத்தினால உண்டான சேஷத்துவமோ கைங்கரியமோ துக்கத்துக்கு காரணமாகலாம். கர்மம் எல்லாம் போயிடுத்துன்னா சகஜமான கைங்கரியம் சேஷத்துவம் எது வரைக்கோ அது எப்பவுமே சுகமாக தான் ஆனந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். மகானந்த மகிம்னாச்ச பிராக் துக்கா வேக்ஷணாதபி அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னு அங்கே அற்புதமாக நிரதிசயமான ஆனந்தம் அத்தியதிகமாக இருக்குது. அந்த ஆனந்தம் கூட முதல்ல ஆன நம்ம துக்கத்துக்கெல்லாம் அதுக்கு கம்பேர் பண்ணா அதை பார்த்தா எங்களுக்கு மோக துக்கே ததா சியாதாமிதி மூடஸ்ய ஜல்பிதம். அது யாரானா அங்கே போய் மோகமாறுது, மோகம் உண்டாருது, துக்கமாறுது அப்படின்னு சொன்னா அவளுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். மூடாளோட விஷயம் அது. அவ சொல்றது அப்படி. அங்க மகானந்தம் நிரதிசயமான ஆனந்தம் சாஸ்திரம் சொல்றது. அதனால இது அங்க மோகமும் துக்கமும் எதுவுமே கிடையாது. அங்கே சுகசிய மோகனத்வஞ்சா தாமசாதி தாமசத்வாதி உபாதிபிகி. இங்கே சுகமும் கூட மோகத்தை உண்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னா தாமச குணத்தினால அது தாமசமும் இருக்கு. இங்கே தமசுன்னு கூடிய உபாதி காரணமும் இருக்கிறதுனால சுகமும் நமக்கு சில இடத்துல மோகத்தை உண்டு பண்ணலாம். ஆனா சுகாய பவேத் பாபி பூர்வ துக்காவமர்ஷனம் சொல்றாரு. இங்க லோகத்திலையும் இதெல்லாம் நியாயத்தை லாஜிக்கல் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் சுவாமி தேசிகன் கொடுக்கறது. இங்க ஏதோ ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப பெரிய சங்கடம் வந்திருந்தது, அதெல்லாம் பரிகாரம் ஆயிடுறது. ஒரு வருஷம் கழிச்சு அதை நினைச்சு பார்த்தா ஐயோ அதெல்லாம் போச்சே, சுகமா இருக்கிற மாதிரி தோன்றுறது. துக்கத்தை முதலான துக்கத்தை நாங்கள் நினைச்சு பார்த்தா இப்போ அந்த துக்கம் இல்லாத போது சுகமாக தான் தோன்றுறது நமக்கு. சுகாயச்ச பவேத்து பூர்வ துக்க அவமர்சனம். முதலான துக்கத்தை பார்த்தா இப்போ சுகமாக தான் இருக்கு நமக்கு. சத்திய போச்சே அந்த துக்கம், கழிஞ்சதே, சுகமாக ஆனந்தமா இருது நமக்கு. துக்கமும் சுகத்துக்கு காரணமா இருக்கு. இதெல்லாம் இங்கேதான் கர்மத்தினாலே ஆகக்கூடிய விஷயங்கள். விதேசிகன் எத்தனை லாஜிக்கெல்லாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா மோட்சத்துல எப்படி கைங்கரியம் சுகமா இருக்கும், பெரிய விஷயம் இது. ஆழ்வார்கள் சொல்லியிருக்கார் கைங்கரியத்தை பத்தி. ஆனா சாஸ்திர கிரந்தங்கள்ல கைங்கரியம்னு விஷயம் நேராக சொல்லப்படல. பிரம்மசூத்திரங்கள்ல கைங்கரியம்ன்றது நேராக சொல்லப்படல. ஆனா பக்தின்றது என்ன, ரொம்ப பிரியனான பிரியலான ஒரு தாழ் விஷயத்துல ஒரு மகான் அவளோட விஷயத்துல நமக்கு வரக்கூடிய பிரீத்தி எது இருக்கோ அதுவே பக்தின்னு சொல்லப்படுறது. அந்த பக்தி என்ன பண்றதுன்னா அதுக்கு அனுகுணமான வியாபாரங்களை பண்ணி வைக்கிறது. ரொம்ப பிரியமான விஷயத்துல நமக்கு எல்லா விதமான
சேஷத்துவமும் கைங்கரியமும் சுகமாக தான் இருக்கிறது. அதுதான் பண்ண வைக்கிறது. அதெல்லாம் எல்லா உபச்சாரம் பண்றோம், எல்லாம் பண்றோம். நமக்கு பிரியமான அதிதிகளோ ஸ்நேகிதாளோ பந்துகளோ வந்தா எப்படி நாங்கள் எல்லா உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி எல்லா விதமாக அவளுக்கு சந்தோஷம் உண்டு பண்றதுக்கு பிரயத்னப்படுறோம். இதெல்லாம் அந்த பிரீத்தி வந்து அந்த மாதிரி வியாபாரத்தை பண்ணி வைக்கிறது. அந்த பிரீத்தி இங்க வந்து கொஞ்சம் தான் இருக்கு மோட்சத்துல, அனவதிகமாக இருக்கும் பகவத் விஷயத்துல. ஏன்னா நமக்கு ஸ்வரூபம் பூர்ணமாக ஆவிர்வாவமாயி ஆத்மானுகுணமான புருஷார்த்தம் நம்ம எங்களை எப்படின்னு தெரியறோமோ அதுக்கு அனுகுணமாக இருக்கும். அப்போ எல்லாமே ஆனந்தமாக சுகமாக இருக்கும். நல்ல கைங்கரியம்ன்றது அங்கே மோட்சத்துல கிடைக்கக்கூடிய கைங்கரியம் சேஷத்துவம் அத்தியந்த ஆனந்தமானது. ஜஸ்டிஃபை பண்ற அற்புதமாக சுவாமி தேசிகன் இங்கே அதை இங்கே சொல்றார். அதனால இங்கே இப்போ பாஷிகாரன் சொல்லிச்சே நித்திய கைங்கரிய பிராப்தி அபேட்சையா அப்படின்னார். அபேட்சையான்றதற்கும் அதுக்கு சோப பிரம்மண சதுர்த்தி அபிப்பிரேதஸ்ய பிரபஞ்சனம். சதுர்த்தி அப்படின்னா அது வந்து சம்பிரதான காரகம் அப்படின்னு விபக்தி. அந்த சம்பிரதான காரகத்துல வந்து சொல்லக்கூடிய ஆயா பிரணவத்துல வந்து அகார உகாரம் அகாரத்துல அகாரத்துல ஒரு லுப்த சதுர்த்தி இருக்கு. அதுல வந்து நமக்கு பகவத் சேஷத்துவம் தெரியப்படுத்துறது. நம்ம ஸ்வரூபத்தை மகாரத்தினாலே ஜீவாத்மா சொல்லப்படுறான், உகாரத்தினாலே ஏவா அப்படின்னு கூடிய ஸ்ருதி அர்த்தம் தெரியறது. அகாராய ஏவ மகாரஹா. அகாரத்தினாலே பகவான் சொல்லப்படுறான். ரக்ஷகத்துவம் காரணத்துவம் பிரதானமாக ಅನ್ನக்கூடிய அவரக்ஷணே அவ காரணே ಅನ್ನக்கூடிய தாத்துனாலே வந்தது. காரணத்துவமும் ரக்ஷகத்துவமும் ரொம்ப பிரதானமானது பகவானுக்கு. அதை காமிக்கக்கூடிய அந்த அகாரத்தினாலே வாச்சினால பகவானுக்காக தான் நான் சேஷபூதன் அகாராய ஏவா அப்படின்னு சம்பிரதான காரகம் சதுர்த்தி லுப்தமா இருக்கு. நாராயணாயான்னு கூடிய சப்தத்துல ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு ஆயா அப்படின்றது. அதனால சதுர்த்தி அந்த சதுர்த்தோடியோட அர்த்தம் இங்கே சுவாமி பாஷிகாரர் விஸ்தாரமாக பாரமார்த்திகான்னு ஆரம்பிச்சு அதை உபபிரம்மணம்னு விசதமாக்குறது, ஸ்பஷ்டமாக்குறது. அது வரைக்கும் அபேட்சையா அந்த வரைக்கும் சொல்றார். இந்த கைங்கரியத்தோட இந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும் அந்த கூடிய விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறாரு. பகவதா ஏவ சரணத்வே வக்தவ்யேபி. பகவானுக்கு தான் சரணம் உபாயம்னு சொல்லணும். பகவான் தானே உபாயம் நமக்கு. பகவான் தான் உபாயம் அப்படின்னாலும் அவனோட திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு ஏன் உபாயத்துவம் வருது அப்படின்னு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் பரீட்சை பண்றாரு. எந்த விஷயமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதனால திவ்ய விக்கிரகஸ்ய சரண்ய குணாதி வியஞ்சகத்துவம் எதுக்காக ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்றமே திருவடியால தான் உபாயம்னு சொன்னா திருவடி வந்து அது திவ்யமங்கல விக்கிரகத்தில் ஒரு பாகம். அதே எப்படி உபாயம் பகவான் தானே உபாயம் அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னா பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல சொல்றாரு. சரண சரண கிரகணம் அப்படின்றது எப்படின்னா அவனால தப்பிச்சுக்க முடியாது. காலை பிடிச்சுட்டுட்டா அப்படின்னு கையை பிடிச்சுட்டா தப்பிச்சுட்டு போயிடலாம். ஆனா அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் அப்படின்னு சொல்றார் பாஷிக்கார். அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம். ஒருத்தனோட கால் பிடிச்சுட்டு விட்டா அவர் எங்கும் போக முடியாது. அதனால அவருடைய திருவடிகள் தான் நமக்கு அங்கே ஆசிரியம் பண்றதுக்காக சரண கிரகணசிய கிருபோத்தம்பகத்துவ அதிசயேன அத்தியந்த கருணை வரும். அவளை கால் பிடிச்சுட்டா அவளுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப கிருபை கருணை உண்டாருது. அனதிக்கிரமண ஹேத்துவம் இதான் பாஷிக்காரி சொல்றார். அனதிக்கிரமணியம் ஹி சரண கிரகணம். அதுக்கும் காரணமாகுது. இது அபிப்பிரேயத்தை சரண சப்தா சரணம் சரணம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு ஒரு சரண சப்தம் வந்தது எதுக்காகனா திருவடிகளை ஆசிரிக்கிறது அதுக்காக. அரவிந்த சப்தா உபாய தசாயாம் அப்படி போக்கியத்துவம் சூச்சயத்தி அப்படின்னு சரணாரவிந்தா அப்படின்னார். சரணாரவிந்த அரவிந்தா அப்படின்றது உபாய தசையிலையும் கூட ரொம்ப போக்கியமாக இருக்கு அப்படின்னு ஆனந்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பக்தி யோகத்துக்கும் பகவத்கீதையில சொல்லப்பட்டது ரொம்ப பிரியமா இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. சுசுகம் கர்த்தும் அவ்யயம்
பகவத் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுச்சே பக்தி யோகத்தோட விஷயம் சொல்லுச்சே சுசுகம் கர்த்தும் அவ்வியம் சுசுகம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சுகமாக இருக்கிறது பக்தி யோகம் அப்படின்னு பகவானோட தியானம் பிரீத்தியாக பண்றது அதுவே ஆனந்தமாக இருக்கிறது என்ற மாதிரி இங்கேயும் உபாய தசையிலையும் கூட அது ரொம்ப சுகமாக இருக்கு போக்கியமாக இருக்குன்னு சொல்றதுக்காக அரவிந்தத்துவம் போக்கியத்தையை காமிக்கிறது. அது அத்த பகவத் சப்தா நிரபேட்ச ரக்ஷணோபைக ஆகார பௌஷ்கல்ய பிரதர்ஷகா. பகவான் அப்படின்னு சொன்னா எல்லாம் அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் என்ன ஷாட்குண்யம் என்ன இது எல்லா குணங்களும் அதில் வர்றதுனாலே ஒரு அபேட்சையும் இல்லாம அவன் ரட்சிக்கிறான் என்றதுக்கு அதுக்கு அந்த உபாயத்துக்காக உபயுக்தமான ஆகாரம் அத்தியதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த பகவத் சப்தமே. இங்கே பாரமார்த்திகி யதாவஸ்திதா ரெண்டு சப்தம் உபயோகிச்சார் பாஷ்யக்காரர். பாரமார்த்திகி என்ன பரமார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு பாஷிகாரர் எங்கேயுமே பாஷிகாரருக்கு சந்தேகம் வர முடியுமோ பாரமார்த்திகமோ அபாரமார்த்திகமோ அப்படின்னு அப்படி என்ன பாஷிகாருக்கு சந்தேகம் கிடையாது. சிக்ஷாளுக்கு இந்த மாதிரி உபதேசம் தெரியப்படுத்துறதுக்காக சொல்றார் அப்படின்னு சொல்றார். பாரமார்த்திகி யதாவஸ்திதா பாஷிகாரர் பண்றதுலயும் சந்தேகம் இருக்கோ பாஷிகாருக்கு நம்ம பிரச்சனை வரலாம் நமக்கு. அது சொல்றாரு இங்கே கிருத்ஸ்னவிதபி எல்லாமே தெரிஞ்சவார் பாஷிகாரர் கிருஷ்ணவித்து எல்லாம் தெரிஞ்சவார் பாஷிகாரா பிரஸ்ரய பிரகாசனாயா பிரஸ்ரயம் மகாவிஸ்வாசம் விஸ்வாசத்தை பிரகாசப்படுத்துறார். இங்கே பாரமார்த்திகி யதாவஸ்திதா அப்படின்னு சாமான்யமாக சொல்றார் பாஷிக்காரர். அதில் இருக்கக்கூடிய விஸ்வாசத்தை இது காமிக்கிறது. இது அனுட்டு त्वमेवमेवरं वृणीष्वायं त्वं मनुष्याय हिततमं मन्यसे यद्धिदं मम देवेश तदाज्ञापय माधवा इतिवत्. இங்கே ஒரு இவன் போறான் மேலே இந்திரனு கிட்ட போனப்போ அவன் திவோதாசன் அப்படின்னுட்டு தெய்வோதாசிஹி இப்படி திவோதாசனுடைய புத்திரன் தெய்வோதாசிஹி அப்படின்னுட்டு அவன் இந்திரனோட லோகத்துக்கு போறான். அங்கே போய் இந்திரன் ரொம்ப சந்தோஷம் அவனோட பௌருஷம் எல்லாம் பார்த்து நீ இந்திரலோகத்துக்கு வந்து விட்டியே ரொம்ப சந்தோஷம் இருக்கா வரம் கொடுக்குறவனுக்கு கேடு அப்படின்னா இந்திரன் அவனுக்கு. அப்போ அவன் சொன்னான் நான் வரமெல்லாம் நான் கேட்கறது இல்லை எல்லா மனுஷாளுக்கும் எது அத்தியந்த ஹிதமோ நீயே அந்த வரம் கேளு அப்படின்னு சொன்னான் இந்திரனுக்கு. நீயே கூட அந்த வந்துடுது வரத்தை இவனுக்கு தெரியும் எது ஹிததமோன்னு தெரியாதா இல்லை தெரிஞ்சாலும் எதுக்காக இப்படி கேட்குறான் இவன் தன்னை சுவார்த்தத்துக்காகவும் கேட்கல எல்லா மனுஷாலோட ஹிதமானது எது மனுஷியாய ஹிதத்தமம் எனக்காகன்னு கேட்கல அவன் சகல மனுஷ ஜாதிக்கும் ஹிதமானது அத்தியந்த ஹிதமானது ஹிததமமானது ஏதோ அது நீயே சொல்லுப்பா அப்படின்னா அவன் சொன்னான் இந்திரன் இல்லை இல்லை அப்படியெல்லாம் வரம் கொடுக்க முடியாது நீ கேட்டாதான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்போ எனக்கு வரமே வேண்டாம் அப்படின்னா அப்போ அந்த பிரதர்தனன் அவன் பேரு இந்திரன் சொல்றான் சரி நானே சொல்றேன் உபாசனை பண்ணு அப்படின்னு சொன்னான். இதே வருது அதுல வரக்கூடிய விஷயம் அதுல பிரஷ்னோபனிஷத்துல வரக்கூடிய விஷயம் மனுஷ்யாயத்தம் ஹிததமம் மன்யசே எம் தொம் ஹிததமம் மன்யசே துவமேவ மரம் ருணீஸ்வா அப்படின்னா இதே அப்படி கேட்டான் அவன் அப்படின்னா இப்படிதான் வரும் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு தெரியறது உபனிஷத்து சொல்றது நமக்கு. எப்படி வரம் கேட்கணும்னா சுவார்த்தத்துக்காக கேட்கக்கூடாது எல்லாருக்கும் ஹிதமாற மாதிரி கேட்கணும். இது தெரிஞ்சாலும் கூட இந்த மாதிரி கேட்டா எது அத்தியந்த ஹிதமோ அது கிடைக்கிறது நமக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு புத்தினாலே எது ஹிதம் மம தேவேஷா நாங்களே கேட்டா ஏதோ அல்பமான பலம் எடுத்துட்டு வந்துடுறோம். ஆனா பகவானை கேட்குச்சு என்ன கேட்கணும்னா எனக்கு எது ஹிதமோ அது கூட நீ நீயே உனக்கே தெரியும் அப்படின்னு கேட்டா அத்தியதிகமான பலன் கிடைக்கிறது நமக்கு ஹிதமானதே கிடைக்கிறது. ஹிதம் மம தேவேஷா ததாஜ்ஞாபயா என்ற மாதிரி இங்க பாரமார்த்திகா யதாவஸ்திதா அப்படின்னு சொல்றது சப்தங்கள்னால ஏதேன பகவத் பிரபத்தேஹே மோட்ச சாதனத்துவம் இது ஏதாவன் மயா நிர்ணீதம். பாஷக்காரரோட அபிப்பிராயம் என்ன இதுல என்ன பகவான் பக்கத்துல பிரபத்தி பண்ணா மோட்சம் கிடைக்கிறது மோட்சத்துக்கு அதுதான் உபாயம் சாதனம் அடுறது எனக்கு தெரிஞ்சிருக்கு.
பகவான் பக்கத்துல பிரபத்தி பண்ண மோட்சம், அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஏதாவது மயா நிர்ணயித்தம், அத்தனை எனக்கு ஸ்பஷ்டமா தெரியும். சா யத் ஸ்வரூபா யத் கரோதி ந ஜானே, அப்படி அந்த எத் பிரகாரா யத் ஸ்வரூபா யத் பிரகாரா, அதோட ஸ்வரூபம் என்ன, பிரகாரங்கள் என்ன, எப்படி பண்ணணும், என்னென்ன, அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. பிரபத்தி பண்ண மோட்சம்னு தெரியும், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாது. ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா தெரியாது, பிரகாரங்கள் எல்லாம் தெரியாது. அதனால வயைவ வத்சலதையா, நீயே ரொம்ப வாத்சல்யத்தோட மோக்ஷார்த்த பகவத் பிரபத்தேஹே ஸ்வரூபாதிகம் யதா பிரமாணம் ஞாபயித்வா, பிரமாணபூர்வகமாக எனக்கு தெரியப்படுத்தி அனுஷ்டாபனீயா அகம், நானும் அனுஷ்டானம் பண்ற மாதிரி நீயே பண்ணணும், என்னால முடியாது. இதுதான் சாத்விக தியாகம்ன்றது. பரிபூர்ணமாக பண்ணணும்னா இப்படி உபாயம் பண்றேன் அப்படி என்ன நானே பண்றேன்னா, பிரபத்தியே மோட்சத்துக்கு காரணமான, பிரபத்தி மோட்சத்துக்கு காரணம் கிடையாது. அது ஒரு வியாஜம், அவ்வவஹிதமான காரணம் இல்லை. அந்த வியாஜத்தினால பிரீத்தனான பகவான் தான் காரணம். அதனால நான் பிரபத்தி ஏதோ மோட்சத்துக்கு சாதனம்னு நினைச்சிருக்கேன், அது தெரிஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். ஸ்வரூபம் பிரகாரம் எல்லாம் தெரியாது. நீயே அதை தெரியப்படுத்தி அதுக்கு அனுகுணமாக நான் பிரபத்தி பண்ற மாதிரி நீயே அனுகிரகிக்கணும், அதையும் நீ தான் அனுகிரகிக்கணும். அப்படின்னு யதா பிரமாணம், பிரமாணபூர்வகமாக அது எப்படி இருக்கோ பிரமாணத்துக்கு அனுகுணமாக தெரியப்படுத்தி அனுஷ்டாபனீயா அகம் இது விசேஷ நிஷ்கர்ஷ ரஹிதானாமப்பி விஜாபன பிரகார சிக்ஷிதோ பவதி. சிக்ஷை என்ன, எஜுகேஷன். பாஷிகாரன் நமக்கு தெரியப்படுத்தின்னு இருக்காரு விஜாபனம் எப்படி பண்ண வேண்டியது பகவான் பக்கத்துல. விசேஷ நிஷ்கர்ஷ ரஹிதானாம், பாஷிகாரருக்கு நிஷ்கர்ஷம் இருந்தது, விசேஷ நிஷ்கர்ஷம் இல்லைன்னா அவ்வளோ விசுவாசமாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அவருக்கு தெரியலையான்னு தெரிஞ்சிருந்தது. நமக்கு தெரியப்படுத்தின்னு இருக்காரு, இப்படி பண்ணுங்கோ, இப்படிதான் நீங்கள் விஜாபனம் பண்ண வேண்டியது பகவான் பக்கத்துல அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. இப்படி ஏவம் சாமானியதா உக்தேபி, சாமான்யமாக தாயார் பக்கத்துல எப்படி சொன்னாலும் சர்வஜா, தாயாரோட விசேஷங்கள் என்னன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்க சர்வஜானவள் தாயார். சர்வஹிதைஷினி, எல்லாருக்கும் ஹிதத்தையே உண்டு பண்றவா, ஹிதத்தையே ஆசைப்படக்கூடிய தாயாரோட ஸ்வரூபம். தேவி, தேவி என்றதுனாலே தேவஹா அந்த மாதிரி எல்லாமே குணங்கள் இருக்கு. ஜெகத்காரணத்வாதி குணங்கள் எல்லாம், அப்புறம் தர்மங்கள் எல்லாம் தாயாருக்கும் இருக்குன்னு சொல்றது. திவு கிரீடாயாம் அப்படின்னுட்டு தேவி ஸ்வயமேவ சர்வம் விதாசியதி இது தாத்பரியம். இப்படி இருந்தா இருக்கிறதுனால சாமான்யமாக நாங்கள் இப்படி சொல்றோம், சொன்னாலும் கூட சர்வ எல்லாருக்கும் ஹிதத்தையே உண்டு பண்ணக்கூடிய தாயார், எல்லாரும் தெரிஞ்ச தாயார் தானே ஸ்வதா எல்லாத்தையும் நமக்கு உண்டாகிற மாதிரி அனுகிரகிக்கிறா. தேவானாம் குஹ்யம் இத்தியாதி உக்தம். இதுக்கு மேல பிரபத்தி விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சுவாமி தேசிகன் விசாரம் பண்றாரு. இப்போ பிரபத்தி என்றது ரொம்ப ரகசியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞாசம் ஏஷாம் தபசாம் அதிரிக்தமாஹு அப்படின்னு சொல்லி, அது ஆத்மானம் யுஞ்சீதா ஏதத்வை தேவானாம் பரமம் குஹ்யம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவதைகளுக்கெல்லாம், ரொம்ப தேவதைகளுக்கும் தெரியாது அது ரூபம். மகாநாராயண உபனிஷத்து சொல்லிச்சே இதத்வை தேவானாம் பரமம் குஹ்யம், தேவதைகளுக்கும் ரொம்ப ரகசியமானது இது, தேவதைகளுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. கோபனீய தமத்துவம், ரொம்ப ரொம்ப அதை ரட்சணை பண்ண வேண்டியது, பிரயத்னப்பட்டு ரட்சணை பண்ண வேண்டியது. கோபனீயம்னா ரட்சணை பண்ண வேண்டியது. ததையேவ தத்ர தத்ர தத் அனுகுண நிர்தேசைஹி பிரபத்தி ஸ்வரூபாதேஹே துரவகாஹத்வம் ச சாமான்யேன சாமானிய நிர்தேசேன தியோத்தியதே. இந்த பிரபத்தி விஷயத்தை அங்கங்கே அங்கங்கே சுவாமி பாஷிக்காரர் தெரியப்படுத்துறாரு. ஏன்னா ரொம்ப துரவகாகமானது, ரொம்ப கஷ்டம். பிரபத்தியோட ஸ்வரூபம் பிரகாரங்கள் எல்லாம் தெரியறது ரொம்ப கஷ்டமான விஷயம். தேவதைகளுக்கும் இது ரகசியமாக தான் இருக்கு, அவளும் தெரியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்துல. அதனால அதுக்கு அனுகுணமாக நிர்தேசங்கள் இங்கே பாஷிகாரர் பாரமார்த்திகி யதாவஸ்திதா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அதுக்கு அனுகுணமாக தெரியப்படுத்துறாரு.
அது இப்போ இந்த சுவாமி தேசிகன் ஒரு முக்கியமான விஷயம் விசாரம் பண்றார். நனு சர்வலோக சர்வாகம பிரசித்தாயாக பிரபத்தேகே கதம் துரவகாகத்வம். ரொம்ப கஷ்டம் தெரியறதுன்னு சொல்றாளே. எல்லா லோகத்திலையும் பிரசித்தமா இருக்கு பிரபத்தின்றது. எல்லா ஆகமங்கள்லையும் உபனிஷத்துகள்ல சாஸ்திரத்துல எல்லாம் பிரசித்தமான விஷயம் பிரபத்தின்றது. இது எப்படி ரொம்ப துருவகாகம் அப்படின்னு சொல்றார்? தெரியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி இது எப்படி கஷ்டமா இருக்கு, ரொம்ப சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா, அதுக்கு சொல்றாரு இத்தம். ஏன் இது தெரியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல எப்படி தத்துவஹித புருஷார்த்த விஷயத்துல உபனிஷத்துகள்ல எல்லா விதமான வாக்கியங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு. பேதம் அபேதம் சரீர சரீர பாவமாட்டம் எல்லா விதமான வாக்கியங்களும் இருக்கு அங்கே. அதனால எப்படி தத்துவ விஷயத்தும் தெரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதே மாதிரி பிரபத்தி விஷயத்திலையும் அதே மாதிரியே. ஏன்னா எப்படியெல்லாம் லோகத்துல சொல்றா சாஸ்திரங்கள்ல அவ கிரந்தங்கள்ல எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு காமிக்கிறார் இப்போ. கேச்சித்து சில பேர் என்ன சொன்னா, பக்தி பிரபத்தியோஹோ வியதிகரி வியதிகரித்த பிரயோகாத் ஐக்கியமிச்சந்தி அப்படின்னார். பரஸ்பரம் மிஸ்ரணம் பண்ணி பக்தியும் பிரபத்தியும் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. பக்தி பிரபத்தி ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளி யூஸ்ட் அப்படின்னு. பக்தி விஷயத்துல பிரபத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரபத்தி பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் மிஸ்ரமாயிட்டு இருக்கு. இங்கே வெதிகரம்னா மிஸ்ரமாயிட்டு இருக்கு. மிஸ்ரமாகி பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டும் ஒன்னேன்னு தெரியுது. சில இடத்துல எத்தனையோ விஷய இடத்துல பக்தி என்ன பிரபத்தியோ, இது பிரபத்தி என்ன பக்தி என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரியாது நமக்கு. அந்த மாதிரி பிரயோகங்கள் எல்லாம் கண்டு வருது. லக்ஷண பேதாத்து பேதம் இச்சந்தோப்பி. லட்சணத்துல என்ன ஒரு டெஃபினேஷன், எல்லாத்துக்கும் சாஸ்திரத்துல லட்சணம் இருக்கு. இந்த லட்சணத்துல வித்தியாசம் இருந்தாலும் கூட இது ரெண்டும் வேற யார் தெரிகிறாளோ அவளும் கூட கேச்சித் சுவாதந்திரேன முக்தி சாதனத்துவம் ந அனுமன்யந்தே. பிரபத்திக்கே வேறையான லட்சணம் இருக்கு, பக்தி யோகத்துக்கே வேறையான லட்சணம் இருக்கு. இதுவே வேற அதுவே வேற ஸ்பஷ்டமா தெரியுது. ஆனாலும் சில பேர் என்ன சொல்றா, பிரபத்தி மோட்சத்துக்கு நேராக சாதனம் இல்லை அப்படின்னு சொல்றார். லட்சணங்கள் எல்லாம் தெரியும், பிரபத்தியும் இந்த மாதிரி ஸ்வரூபம்னு தெரிஞ்சு கூட மோட்சத்துக்கு சாதனம்ன்றது ஒப்புக்கோறது இல்லை. சில பேர் அங்கீகாரம் பண்ணல. அந்நேதோ மற்றவாள் எப்படி என்ன சுவாதந்திரியாபியுபகமேபி சுதந்திரமாக மோட்சத்துக்கு உபாயம் ஒத்துக்கோறோம். அப்படி இருந்தாலும் ஷட்விதா சரணாகதி இது வச்சனானுரோதாத் ஆக்னேயாதி ஷட்கோட் சம்பூய சாதகத்துவம் ஆஹுஹு சாதகத்துவம் ஆஹுஹு. ஆக்னேயாதி ஷட்கவத்து அப்படின்னா இப்போ தர்ஷ பௌர்ணமாசங்களோட உதாரணம் கொடுக்குறாரு. தர்ஷ பௌர்ணமாசி யாகங்கள் இருக்கு. அது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அடுத்த நாள் பண்ணக்கூடிய ஹோமம். அந்த ஹோமத்தில் தர்ஷ பௌர்ணமாச ஹோமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூணு மூணு அங்கங்கள் இருக்கு அதுல. ஆக்னேயாதி அங்கங்கள் இருக்கு. மூணு மூணு அங்கம் சேர்ந்து தர்ஷம்ன்றது ஒன்று. அதே மாதிரி பூர்ணமாச யாகத்துக்கும் மூணு அங்கங்கள், அது மூணு சேர்ந்து அது ஒன்று. தர்ஷமும் பூர்ணமாசமும் சேர்ந்து ஒரே கர்மம்னு அங்கே நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. தர்ஷ பூர்ணமாசம்ன்றது ரெண்டு கர்மாக்கள் வேற வேற சமயத்துல பண்ணாலும் அமாவாசையை மறுநாள் பண்றது ஒண்ணு, பௌர்ணமிக்கு மறுநாள் பண்றது இன்னொன்னு. அதுல மூணு மூணு அங்கங்கள் இதெல்லாம் இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து ஒன்று தான் பலம். இத்தனைக்கும் சேர்ந்து ஒரு பலம் இருக்கு அவ்வளவுதான். எல்லாமே சேர்ந்து ஒன்று அப்படின்னு எப்படி நினைச்சாலோ பூர்வமீமாம்சகாள் ஜெய்மினி அதெல்லாம் நிச்சயம் பண்ணிருக்கு. கர்மத்தை அப்படிதான் பண்ணணும். தர்ஷ பூர்ணமாச யாகம் பண்றது அப்படிதான். அதுக்கு ஒரே பலம் தர்ஷ பூர்ணமாசத்துக்கு. அதே மாதிரி சரணாகதிக்கும் ஆறும் கூட சேர்ந்து இப்போ தர்ஷ பௌர்ணமாசத்துல ஆக்னேயம் கூடிய ஒரு அங்கம் பண்ணலைன்னா பலம் வராது. அதுக்கு பலமே வராது. ஏன்னா பூர்ணமாக எல்லாம் பண்ணணும், எல்லாமே சேர்ந்து ஒரு உபாயமாச்சு. அதே மாதிரி சரணாகதிக்கும் ஷட்விதா ஆறு சொல்லப்பட்டிருக்கே. ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம், அதே மாதிரி கோப்திருத்த வரணம் கார்பண்யம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கே. மகாவிஸ்வாசம் இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே உபாயம் அப்படின்னு சில பேர் சொல்றா. அப்படின்னு நினைக்கணுமா நாங்கள்? இது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி பிரபத்தி விஷயம் தெரியறது கஷ்டம்னு சொல்றாரு.
தத்ரைவ ஷண்ணாம் பிரத்யேகம் சாதனத்துவம் அபரே. மற்றவா என்ன சொன்னா, மற்ற சில பேர் ஒன்னொன்னும் கூட சாதகம் அப்படின்னு சொன்னார். ஆறுல ஆணுகூல்ய சங்கல்பம் ஒன்று இருந்தா போறோம், வேற எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி சொல்றவா சில பேர் இருக்கா. தேஷ்வேவ யதேஷ்டம் கேச்சித் கதிபய அபேட்சையா கதிபய பரிகிரகாயினா. அவர் சொன்னார், சில பேர் வந்து சொன்னார், எனக்கு மகா விஸ்வாசம் இருந்த போறோம், அந்த மகா விஸ்வாசத்துக்காக எது வேண்டியது, கார்பண்யம் வேணும், இது ரெண்டு போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றார் சில பேர். கதிபய அபேட்சையா கதிபய பரிகிரகா. அப்படின்னா சிலது வேணும், அதுக்காக சிலதை நாங்கள் கார்பண்யம் இல்லைன்னா விசுவாசம் வராது, கார்பண்யத்தோட விசுவாசம் அது ரெண்டு போரும் நமக்கு. அப்படி சில பேர் சொல்றா. எத்தனை பேதங்கள் இருக்கு எப்படின்னு சொல்றா. இப்ப இப்படி எல்லாம் எல்லாம் நிரூபணம் பண்றா பிரபத்தியோட விஷயத்தை. நியதைக சங்கிரகேபி ஸ்வரூபன்யாச மாத்திரத்துவம். எல்லாமே சேர்ந்து இது பிரபத்தி அப்படின்றது ஆத்ம சமர்ப்பணம் ஒண்ணு. அஞ்சு அங்கங்கள், ஆறாவது அங்கி அப்படின்னு சொன்னாலும் கூட ஸ்வரூபத்தை மாத்திரம் நியாசம் பண்ண போறோம், மற்றது எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றார். மற்றவா பிரார்த்தனா பரநியாசையோகோ அந்நியதர மாத்திரத்துவம். பிரார்த்தனையோட பரநியாசம் பண்ண போறோம், வெறும் பரநியாசம் ஒன்று போறோம், ஸ்வரூப சமர்ப்பணம் வேற ரெண்டும் வேண்டியதில்லை அப்படின்னா சில பேர். சில பேர் சொன்னா, என்னை ரட்சணை பண்ணுப்பா அந்த பிரார்த்திச்சு சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க அது போறோம் அப்படின்னு சொன்னா. தயோரேவா யதேஷ்டம் அங்காங்கித்வம். அதே மாதிரி விஸ்வாசமே அங்கி, மற்றதெல்லாம் அங்கங்கள். பிரதானமானது அங்கின்னா பிரதானம் அப்படி சில பேர் சொல்றா. மற்றது எல்லாம் அங்கங்கள் அப்படின்னு சொல்றா. விகல்பம் வா அப்படின்னா இது அது அங்கமாலாம், அது கூட அங்கமாலாம், இதுவும் அங்கேயாலாம் அதுவும் அங்கேயாலாம், எப்படியானா ஆடலாம் அப்படி சொல்றா. சாய்ஸ் இதெல்லாம் மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இதரேச்ச பிரபத்தேக அவிதேய ஞான ரூபத்துவம். இது ரொம்ப விருத்தமானது. அவிதேய ஞானம் அப்படின்னு சொல்றது, நீ சும்மா தெரிஞ்சா போறோம், விதி இல்லை, அதுக்கு எதுவும் பண்ணணும்னு கூடிய விதி இல்லை, அனுஷ்டான விதின்றது கிடையாது. பிரபத்தியன்னா என்ன, தெரிஞ்சுட்டு போறோம், சேஷத்துவம் அவ்வளவுதான், ஆச்சு போ உனக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னா. அவிதேய ஞானம் மட்டும் பேரு. லோக ஸ்ருதி விதிக்கிறது எதுக்காக அப்படின்னா, விதி அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்துல பரியவசானமானும் ஒரு கிரியை இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒன்று அந்த அந்த வாக்கியார்த்த ஞானத்துக்கு இன்னும் அதிகமான விஷயம் இருக்கணும். விதி அப்படின்னு சொன்னா ஒரு வாக்கியார்த்த ஞானமே மோட்சத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றா சில பேர். சேஷத்துவம் வந்து நினைச்சு விடு, அது தெரிஞ்சுக்கோ அந்த வாக்கியத்தோட அர்த்தம், அது போறோம் உனக்கு, அதுக்கு மேல பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது இப்படி சில பேர் சொல்றா. அத்வைதிகள் வந்து மோட்சத்துக்கு இப்படிதான் சொல்றா, அகம் பிரம்மாஸ்மி வாக்கியார்த்தம் தெரிஞ்சுவிட போறோம், வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நீ அப்படின்னு சொன்னான். அவிதேய ஞானம் அப்படின்னு பேர் அதுக்கு. விதேய ஞானம்னா என்ன, ஸ்ருதியில என்ன விதிச்சிருக்கு அதுக்கு மேலே அதை வந்து தியானம் பண்ணி சாட்சா்காரம் பண்ணி கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ருதி. நிரந்தரமாக தைலதாராவை அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமானது, அதை பண்ணி தர்சன சமானாகாரமாக அவனை தியானம் பண்ணி அவனோட பிரீத்தியை சம்பாதிச்சு பிரீத்தியாக தியானம் பண்ணி அவனோட சாட்சா்காரம் பண்ணுன்றதான் மோட்சம். ஸ்ருதி சொல்லுச்சே இதெல்லாம் வேண்டியதில்லை, அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுவிட போறோம் வாக்கியார்த்த ஞானம். இதுக்கு அவிதேய ஞானம்ன்ட்டு பேரு. பிரபத்தி விஷயத்திலையும் இப்படியே சொல்றவா இருக்கா. அவிதேய ஞான ரூபத்துவம் அவ்வளவுதான். அனிவாரணாதி ரூபத்துவம். பகவான் ரட்சணை பண்றேன்னு வரானே, இல்ல இல்ல நீ எனக்கு ரட்சணை எல்லாம் வேண்டியதில்லை, நானே என்னோட ரட்சணை பண்ணிக்கோறேன் அப்படின்னு சொன்னா அதை தடுக்கிறது, அவங்களோட ரட்சணத்துவத்தை தடுக்கிறது. தடுக்காம இரு போறோம் நீ, நிவாரணம் பண்ணாத, அவன் ரட்சணை பண்றான் அவ்வளவுதான். ஒன்ன நீ பண்ண வேண்டியது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றவா இருக்கா. தட்சிணா ஆக்ஞாதி ஹேதுக பரநியாச அவிசிஷ்டத்துவம் அப்படின்னு. இது வந்து சுவாமி தேசிகன் லோகத்துல எப்படி என்ன சொன்னா, இப்போ லோகத்துல நாங்கள் ஏதோ ஒரு ஆபரணம் இருக்கு நம்ம நம்ம கையில, அந்த ஆபரணம் மற்றவாளை ரட்சணை பண்ணட்டும்னு அபேட்சைப்படுறோம். பிரபத்தியன என்ன, நம்ம ஆத்மஸ்வரூப ஆத்மத்தை ரட்சணை பண்ண வேண்டியது. ஆத்மத்தை ரட்சணை பண்றதுக்காக எனக்கு சக்தி இல்லை,
பகவானே நீ தான் ரட்சணம் பண்ணும் உன்னோட பதார்த்தம் அப்படின்னு அவன் ரக்ஷாபரன் யாசம் அவனுக்கு பிரார்த்திச்சு சமர்ப்பணம் பண்றோம். லோகத்திலே எப்படி என்ன ஒரு ஆபரணம் ரட்சணை பண்ணோம்னா என்ன பண்றோம்? பேங்க் லாக்கர்ல வைக்கிறோம். அந்த பேங்க் லாக்கருக்கு நாங்கள் ரெண்ட் கொடுக்கணும், தட்சிணை கொடுக்கணும். அவனுக்கு பேங்க்குக்கு வருஷா வருஷம் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ கொடுத்தா அதை ரட்சணை பண்றான் அவன் வச்சுண்டு. இது பார்க்குறோமோ இல்லையோ லோகத்துல. இது தட்சிண ஹேத்துக்கமான பரநியாசம், தட்சிணையினால வருது. மற்றவா சில பேர் தங்களோட அதீனத்தில் இருக்கிற ஒரு மேனேஜர் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்றான், இதை நீ நான் போய் வரவேற்கும் இதை ரட்சணை பண்ணணும் ஆக்ஞை பண்ணிட்டு போறான். அவன் ரொம்ப இதா ரட்சணை பண்றான். அது ஆக்ஞை ஆக்ஞை பண்றான். ஒரு ராஜா ஆக்ஞை பண்றான் ரட்சணை பண்ணு அப்படின்னு பட்டனுக்கு. இதெல்லாம் தட்சிணை மூலகமாக ஆக்ஞை மூலகமாக பண்ணக்கூடிய பரநியாசத்துக்கும் நாங்கள் மோட்சத்துக்காக பண்ண பரநியாசத்துக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றார். இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றார். அனங்கத்துவம் அப்படிங்கிற அங்கமே கிடையாது. த்வித்ராத்யங்கத்துவம், 2 அங்கம் இல்லை போறோம், 3 அங்கம் போறோம் இப்படி சொல்றவா. சர்வதர்மஸ்வரூப தியாகாதி அங்ககத்துவம், இதுவும் ரொம்ப முக்கியமானது. சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அப்படின்னு சொன்னோம். சர்வதர்மான் பரித்யஜ்யான்னு என்ன? ஸ்வரூப தியாகமா அப்படின்னு பிரச்சனை வருது. ஸ்வரூபம் கர்மத்துல ஸ்வரூபம்ன்றது ஒண்ணு. கர்மமே ஸ்வரூபம், கர்மத்தோட ஸ்வரூபம் கர்மத்தை அனுஷ்டானம் பண்றது. அதோட பலம்ன்றது வேற, அதோட கர்த்திருவம்ன்றது வேற, அதோட மமதான்னு கூடிய ஞானம் வேற. நாங்கள் என்ன பண்றோம்? கர்மத்தை பண்ணணும், ஆனா பலத்தை தியாகம் பண்றோம், கர்த்திருவத்தை தியாகம் பண்றோம், மமதா தியாகம் பண்றோம். என்னோடது இல்லை, நான் பண்ணல, பலம் எனக்கு வேண்டியதில்லை, பலத்துல ஆசை இல்லாம பண்றேன். நான் கர்மம் பண்ணணும், அது ஸ்வரூபம். அது கர்மத்தை ஸ்வரூபத்தை தியாகம் பண்ண முடியாது. அதனால அதனால வரக்கூடிய பலத்தை தியாகம் பண்றோம், அவ்வளவுதான். சில பேர் சொன்னா சர்வதர்மான் பரித்தியஜான்னா ஸ்வரூபத்தையே தியாகம் பண்ணிவிடு அப்படி என்ன அர்த்தம்? எந்த கர்மாவும் பண்ண வேண்டியதில்லை. நீ ஒரு சந்தியாவந்தனமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அவனுக்கு. நித்தியாராதனமும் சந்தியாவந்தனமும் ஸ்ருதியில சொல்லப்பட்ட நித்திய நைத்தி கர்மாக்கள் எது இருக்கோ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சர்வதர்மான்னு பரித்தியஜான்னா ஸ்வரூபத்தையே தியாகம் பண்ணு அப்படி என்ன அர்த்தம் பண்றா? அப்படி கிடையாது. ஸ்வரூபத்தை தியாகம் பண்றது எங்கேயும் சொல்லப்பட்டில்லை. ஸ்வரூப தியாகம் இல்லை, பலாஷா தியாகம். கர்மங்கள் பண்ணணும், நித்திய நைமித்திய கர்மங்கள் எல்லாம் பண்ணலைன்னா பிரத்யவாயம் வருது. பாஷிக்கார் இதெல்லாம் ஸ்பஷ்டமாக பிரம்மசூத்திரத்துல பாதராயணரே 3வது அத்தியாயத்துல சாதனா அத்தியாயம் சொல்லப்பட்டதுல விஸ்தாரமாக விசாரம் பண்ணி நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் அவசியமாக பண்ண வேண்டியது அப்படின்னு ஸ்பஷ்டமாக பிரதிபாதனம் பண்ணியிருக்கார். அதனாலே சில பேர் சொன்னார் சர்வதர்மஸ்வரூப தியாகாதி அங்க அதுவே அங்கம் பிரபத்திக்கு. எல்லா தர்மத்தையும் விட்டியானே அப்போதான் பிரபத்தி பண்ண முடியும் அப்படின்றார். அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றார், விருத்தமான விஷயம். பக்தி யோகவத்து ஆப்பிரயாணாத அனுவர்த்தனீயத்துவம். சில பேர் சொன்னா சகல் பிரபத்தி ஒரு விஷயம் பண்ணணுமா, பிரதி நாளும் பண்ணிட்டே இருக்கணுமா இருக்கிற வரைக்கும். பக்தி யோகம் மாத்திரம் பிரதி நாளும் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கே. எத்தனை ஜென்மம் வந்தாலும் அத்தனை ஜென்மமும் பண்ணணும், பிரதி நாளும் ஹரஹர அனுஷ்டீயமானது. பிரபத்தியும் அப்படிதான், வித்தியாசமே கிடையாது இப்படின்னு சொல்றவா இருக்க சில பேர். பக்தி யோகாதி அங்கக்கத்துவம், பிரபத்திக்கு பக்தி யோகமும் அங்கம் அப்படின்னு சொல்றவா இருக்கா. பக்தி யோகம் வேற, பக்தி வேற. இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள். சுவாமி தேசிகன் அங்கங்கே ஸ்பஷ்டப்படுத்துறார். பக்தி என்றது எல்லாருக்கும் வேணும். பக்தி என்ன மகனீய விஷய பிரீத்தி பக்தி ரீத்திய விதீயதே அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகனீய விஷய பிரீத்தி, அது வாத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு பிரீத்தியே பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாருக்குமே வேணும். பிரபத்திக்கும் பக்தி இல்லாம பகவத் விஷயத்துல நமக்கு பக்தி என்ன பிரீத்தி இல்லாம பிரபத்தி எதுக்காக பண்றோம்? அவன் இவ்வளோ இந்த மாதிரி ஸ்வரூபம் பகவான் சர்வரட்சகன் சர்வ ஜெகத் காரணனானவன் எல்லாமே தெரிஞ்சு இந்த மாதிரி கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாதானே நாங்கள் பிரீத்தியே வருது அவன் விஷயத்துல. பக்தின்றது வேணும், ரொம்ப அவசியம். ஆனா அந்த பக்தியை மோட்சத்துக்கு உபாயமாக சில பேர் ஸ்வீகாரம் பண்றா. அவ பக்தி யோகிகள் அப்படின்னு சொல்லப்படுறா.
கர்மத்தையே உபாயமாக உபயோகித்து ஆத்மஸ்வரூபத்தை யார் தெரியறதுக்கு ஆசைப்படுறாளோ கர்மயோகி என்று சொல்லப்படுறான். அதனால கர்மயோகம்ன்றது வேற, பலத்தில் ஆசை விட்டு பண்ணக்கூடிய கர்மம்ன்றது வேற. கர்மயோகம் என்ன, அது ஒரு ஒரு பிரயோஜனத்துக்காக உபயோகிக்கிறது. பக்தியும் கூட அதுவே சாதனம் மோட்சத்துக்கு. அப்படி என்ன பக்தியே சாதனமாக வச்சுட்டு தியானம் பண்ணி சாட்சா்காரம் பண்ணிட்டு மோட்சத்தை யார் அடையிறாளோ அவ பக்தி யோகிகள் அப்படின்னு சொல்றா. பக்தியோட சம்பந்தம் உபாயத்தை உபாயமாக உபயோகிக்கிறது. அந்த பக்தி யோகம்ன்றதுக்கு பிரபத்திக்கு அங்கம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். அப்படி கிடையாது, அது ஒரு சுதந்திரமான உபாயம். பிரபத்தி சுதந்திரமான உபாயம். ஒரே விஷயம் பண்ண வேண்டியது சகத் கர்த்தவியம், 5 அங்கங்களோட பண்ண வேண்டியது. அங்கி என்றது வேற. இதெல்லாமே பாஷ்ய சுவாமி தேசிகன் இன்னும் ஸ்பஷ்டமாக கிரந்தங்கள்ல சொல்றார். இந்த ரகசிய கிரந்தங்கள்ல ஆரப்த காரிய புண்ணிய பாப நிவர்த்தன அக்ஷமத்துவம், இதுவும் ஒரு பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் மகத்தான வித்தியாசங்கள் இருக்கு. பக்தி யோகத்தினால பக்தி யோகத்துல பிராரப்த கர்மம் பண்றது, பக்தி யோகம் ஆரம்பிச்சா சஞ்சித கர்மா எல்லாம் நாசமாறுது, பிராரப்த கர்மம் நாசமாறுது இல்லை. அது பூர்ணமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் பக்தி யோகி. பிராரப்த கர்மத்துல எத்தனை ஜென்மாக்கள் வரலாம் யாருக்கும் தெரியாது. எத்தனை ஜென்மம் வருதோ அத்தனை ஜென்மங்களும் அவன் பக்தி யோகம் பண்ணிட்டே இருக்கணும். பிராரப்த கர்மம் பூர்ணமாக பண்ண வேண்டியது. பிரபத்திக்கு என்ன அப்படின்னா இந்த தேகாவசானத்திலேயே மோட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிராரப்த கர்மம் அடுத்த ஜென்மத்துக்கு காரணமான பிராரப்த கர்மமும் போயிடுறது. பகவான் அதையும் க்ஷமிச்சு விடுறான் நம்ம. பிரபத்தி சாஸ்திரமே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள்ல பிரபத்தியோட ஸ்வரூபமே அப்படி இருக்கு. இதை சில பேர் சொன்னா இல்ல இல்ல பிரபன்னனும் பிராரப்த கர்மா எல்லாம் பூர்ணமாக அனுபவிக்கணும் இப்படி சொல்றா. இதெல்லாம் விருத்தமானது. எத்தனை விருத்தமான அபிப்பிராயங்கள் இருக்கு. இதெல்லாம் சுவாமி தேசிகன் சொல்லிச்சு எல்லாம் நெகேஷன். இதெல்லாம் இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை நான் சொல்றோமே. ஒரு கான்ட்ராக்டர்ல போட்டு நாட் வித் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி இப்படி 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 எல்லாம் சொல்றோமே. இதெல்லாம் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு போடுறோம் கான்ட்ராக்ட்ல. அந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட். இதெல்லாம் சில பேர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா. பிரபத்திக்கு இதுவே பிரபத்தி. இதெல்லாம் நாங்களுக்கு தெரிஞ்சா எதெல்லாம் பிரபத்தி இல்லைன்னு தெரியுது. இது ரொம்ப முக்கியமானது. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பெரிய சயின்டிஸ்ட். அவன் வந்து டியூப்ல பல்பு வந்து லைட்டு வந்து டிஸ்கவர் பண்ணான். அவன் அவன் வந்து அவனுக்கு வந்து 1000 வேஸ் ட்ரை பண்ணானா, எதுவுமே சஃலமா இல்லை அவன். அப்போ யாரும் சொன்னானா ஏன் இப்படி வியர்த்தம் பண்ணேன்னா. அப்போ அவன் சொன்னானா ஐ கேன் டெல் யூ 1000 வேஸ் பை விச் இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னா. 1000 வேஸ் சொல்றேன் அது இஸ் நாட் ஒர்க் அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை 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 அப்படின்னு நினைக்கணும். இதெல்லாம் சில பேர் இத்தனை விஷயமாக இப்படி வித வித விதமாக சொல்றார். பிரபத்தி ரொம்ப சுலபம்னு சொல்றீங்களே, எப்படி சுலபம்? துரவகாகத்வம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். கஷ்டம் ரொம்ப தெரியறது. அந்த மாதிரி இந்த மாதிரி அபிப்பிராயங்கள், எத்தனை விருத்தமான அபிப்பிராயங்கள் இருக்கு. இதெல்லாம் சரியா தெரிய வேண்டியது. கிம் பகுனா, எத்தனைன்னு சொல்ல முடியும். கிரகாகமன அஞ்சலி பிரணாமாதி மாத்திரதாம் ச பிரதிபாதயந்தி. கடைசியில சில பேர் சொன்னா ஒன்றும் இல்லை, வாத்துக்கு போனா போறோம் அதுவே பிரபத்தி, அஞ்சலி பண்ண போறோம், ஒரு பிரணாமம் பண்ண போறோம் அதுவே பிரபத்தியா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றோம். இப்படி எல்லாம் சொல்றவா இருக்கா அப்படின்னா. ஏவம் விப்ரதிபத்தி யோக்கியதையா துஷ்கரஹா பிரபத்தேஹே நிஷ்கர்ஷா. விவிதமான விஷய அபிப்பிராயங்கள் எப்படி இருக்கோ இதெல்லாம் அதுக்கு சாத்தியத்தை இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி தெரியக்கூடிய அவகாசம் இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமாச்சியே பிரபத்தி தெரியறது அப்படின்னா எப்படிதான் தெரிய முடியும் நாங்கள் அப்போ. சஹா தரிஹி கதம் சியாத், நிஷ்கர்ஷை எப்படி பண்ண முடியும் நாங்கள் அப்படின்னு கேட்டா சொல்றாரு. तत्र तावत् भत्यैक्यादि पक्षान् निक्षेपरक्षादिषु निराकारष्मा. நிக்ஷேபரட்சே பாருங்கோ அப்படின்னு சொல்றான். விதேசி இன்னொரு கஷ்டமான கிரந்தம். அத்தை சொல்றாரு அங்கே போய் பார்த்துக்கோங்க அதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அதுல வந்து ரொம்ப அற்புதமாக நிரூபணம் பண்றார். 9 அனுபவத்தி சுவாமி தேசிகன் அங்கே ரேஸ் பண்றார். தாங்களே அனுபவத்தி எழுப்பட்டு வர்றார். ஸ்வரூப லக்ஷ்மானுஷ்டான வித்யதிருஷ்டேஹே நிஷேதத்தः ஐக்கியாத்
அசக்தேகே அக்யாத்தேகே சம்பிரதாய விரோதத்தா. 9 அப்ஜெக்ஷன்ஸ் சுவாமி தேசிகனே போட்டுக்கு வர்றார். அனுபபத்திகளை ஸ்வரூபமே அதுக்கு சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு லட்சணம் இல்லை, லக்ஷ்ம அனுஷ்டானம் அனுஷ்டானம் பண்ண முடியாது பிரபத்தியே. அதே மாதிரி விதி கிடையாது, விதி அதிருஷ்டேகே நிஷேதத்தா நிஷேதிக்கப்பட்டிருக்கு பிரபத்தி. சொல்ல அவன் ஏவம் வேதா நானிய பந்தா வித்யதே அயனாய. ஸ்ருதி சொல்றதே பக்தி யோகத்தை சொல்லி நான் அந்நகா பந்தா வித்யதே அயனாய, வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்து பிரபத்தி நிஷேதிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறா. நிஷேதத்தா நிஷேதிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஐக்கியாது பக்தியும் பிரபத்தியும் ஒன்னே, வேற வேற இல்லை. அசக்தேகே பிரபத்தி எழுது பண்ணவே முடியாது. அசக்தி அதை எல்லாமே விட்டு நீ சரூபத்தை சரூப சமர்ப்பணம் பண்ணுன்னா எப்படி பண்றது? பண்ண முடியாது. அசக்தேகே அக்யாத்தேகே அக்யாத்தேகே பிரசித்தமாக எங்கேயும் சொல்லப்பட்டில்லை. சம்பிரதாய விரோதத்தை சம்பிரதாயத்தில் யாரும் இது ஆச்சரணம் பண்ணல. இந்த மாதிரி எல்லாம் 9 அப்ஜெக்ஷன்ஸ் போட்டு எல்லாத்துக்குமே விஸ்தாரமாக உத்தரவு கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். நிக்ஷேப ரக்ஷியான்னு கூடிய அற்புதமான ஒரு ரகசிய கிரந்தத்தில் அது இங்கே சுலபமாக சொல்றார் சங்கிரமாக. षाड्भिद्योक्तिरपि न्यासः पञ्चाङ्गसंयुतः इति वचनबलात् அஷ்டாங்கயோகோக்திவத்து அங்காங்கி சமுச்சயன ஸ்தாபிதா. ஷட்விதா சரணாகதி என்று சொல்றது அஷ்டாங்க யோகத்து மாதிரி. பக்தி யோகத்துல அஷ்டாங்க யோகம்னு சொல்லப்படுறது. அந்த அஷ்டாங்க யோகத்துல 7 தான் அங்கங்கள். 8வது சமாதி என்றது பலம், அங்கம் இல்லை அது, அங்கி. 7 அங்கங்களோட சமாதி அடையிறது. சமாதி என்றது பலமாச்சு. அங்கே தியானம் தாரணம் தியானம் சமாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. சமாதி என்றது அங்கம் இல்லை, அஷ்டாங்க யோகம் மட்டும் பேர் அதுக்கு. அந்த மாதிரி ஷட்விதா சரணாகதி என்றதும் கூட 5 அங்கங்களோட சேர்ந்து 6வது அங்கி பிரதானமானது. அதான் அதுக்கு பலம் அது பண்ண வேண்டியது அங்கின்னு சொல்லப்படுது. அதுக்காக இந்த அங்கங்களோட அதை பண்ணணும். அந்த மாதிரி இங்கேயும் ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னார். அதனால ஷடங்கம் தமுபாயேச்சா இத்தியாதிக்கும் சங்கச்சதே எல்லாம் அது ஷடங்கம்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பக்தி யோகத்து மாதிரி அஷ்டாங்க யோகம்னு சொல்ல மாதிரி. சுரூபநியாசஸ்ய அத்திர அபேட்சிதத்வேபி ஆத்மாத்திவே பரநியாசः சோஹம் யதः தவ பரஹ அகம் அகாரிஷி தார்மிகைஹி. இதெல்லாம் ஆளவந்தார் சொல்றார் அற்புதமாக. தவ பரஹா அகம் அகாரிஷி தார்மிகை. ஆச்சாரியனாலே பாட்டு சொல்லும் என்னோட ரட்சணை உனக்கு சேர்ந்தது அப்படின்னு ஆச்சாரியால நிஷ்கர்ஷம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்லாம் சொல்றார். ஆத்மாத்மீய பரநியாசம் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸ்வரூபநியாசம் மாத்திரம் பண்ணாலும் ஆத்மா ஆத்மீய நியாசம் எனக்கு சேர்ந்து வாழும் ரட்சணையும் அங்கே பிரார்த்திக்கிறோமே. அதெல்லாம் இதெல்லாம் பிரமாண சம்பிரதாயி பரநியாச பிராதானியம். ஒரு சேத்தனனும் சுதந்திரமாக பண்ண வேண்டியது. அவளுக்கெல்லாம் இப்படியே ஏற்படுறதுன்னு கூடிய அர்த்தம். ஆத்மாத்மீய பரநியாசம்னா ஆத்மீயாள் எல்லாருக்கும் பரநியாசம் பண்ணியாச்சுன்னா யாருமே பண்ண வேண்டியது இல்லையா அப்புறம்னா? அப்படி கிடையாது. அவளுக்கும் எல்லா அனுகூலமும் ஏற்பட்டு அவளும் பிரபத்தி பண்ற மாதிரி ஆட்டும் முதலான அர்த்தங்கள் இதெல்லாம் ரகசிய கிரந்தங்கள்ல விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சொல்றார். அதை பத்தி அது அடுத்த மேற்கொண்டு அதோட லட்சணம் என்ன, அதோட இது சில பிரமாணங்கள் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் சொல்லி இதை லட்சணத்தை சொல்றாரு இங்கே பரத முனினா. அனன்யசாத்தியே சுவாபீஷ்டே மகாவிஸ்வாத பூர்வகம் ததேகோபாயதாய ஆஜ்ஞா பிரபத்தி சரணா. இதான் லட்சணம். பிரபத்தியோட டெஃபினேஷன் இது. வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பிரபத்தி? லட்சணம் என்ன அதுக்கு அப்படின்னா இதுதான் லட்சணம். பரத முனியர் சொல்லியிருக்கிறது. அனன்யசாத்தியே சுவாபீஷ்டே, எனக்கு ஒரு ஏதோ பலம் வேணும், வேற எதனாலையும் என்னாலே அடைய முடியாது, அனன்ய சாத்தியமானது, யாரும் அதை கொடுக்க முடியாது, எனக்கு எந்த உபாயமும் கிடையாது. அதுக்கு சர்க்கம் வேணும்னா ஜோதிஷ்டோம யாகம் பண்ணலாம், இது வேணும்னா அது பண்ணலாம், இதுன்னா எல்லாருக்கும் உபாயங்கள் இருக்கு. மோட்சத்துக்கு எதுவுமே உபாயம் கிடையாது. எனக்கு பக்தி யோகம் இருக்கே, என்னால முடியாதது. அதனால வேற எந்த உபாயத்தினாலையும் அடைய முடியாத எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பலம் இருக்கு. சுவாபிட்டே மகாவிஸ்வாச பூர்வகம், ரொம்ப விஸ்வாசத்தோட ததேக உபாயத்தா யாச்சனா, பகவானே உபாயம் அப்படின்னு நினைச்சு யாச்சனை பண்ணி கோப்திருத்த வரணம் பிரபத்தி சரணாகதி இது லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு இது. அதனால இது எதபிஹி ஐஹிர்புத்னி சம்ஹிதையில சிலது சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார். அதனால இதெல்லாம் சொல்லி எத்தனை துர்வகாகமானது
प्रार्थनावतिः इति तत्रापि पूर्वोक्तप्रमाणानुसारात् अनन्यसाध्यत्व तदेकोपायत्व ஊக்தி தாத்பரியாச்ச இதெல்லாம் நினைக்கணும். அனன்ய சாத்தியம் இது கார்பண்யம்னு சொல்லப்படுறது. ததே கோபாயத்துவம் அதே மாதிரி உக்தி மாத்திரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிரார்த்தனா பூர்வக பரநியாசாத்மக சித்தி இத்தியேஷா திக்கு அப்படின்னு. அத்தः துரவகாஹத்வத்யோதனாய பாரமார்த்திகி இத்தியாதி சாமானிய உத்தேசா உபபன்னா. பாரமார்த்திகின்னு பகவா பாஷிக்காரர் ஏன் சொல்லணும்? அது சமர்த்தனம் பண்றார் அற்புதமா சுவாமி தேசிகன். மேற்கொண்டு இதுக்கு அடுத்ததாக கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரியப்படுத்தி இங்கே நிறுத்துக்குவார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. தேனிகுவாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீ கிருஷ்ண